இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் அந்த இடத்தை தரதா இல்ல. சோ நீங்க கிளம்பலாம். உள்ள ஏதாவது பிரச்சனையா? ஏன் இவ்வளவு கோவமா இருக்காங்க? பாக்குறதுக்கு ரவுடிங்க மாதிரி இருக்காங்க. இப்ப மட்டும் நீங்க இங்க இருந்து கிளம்பலன்னா நான் ஆக்ஷன் எடுக்க வேண்டி வரும். நானும் சரி வயசுல பெரியவங்களாச்சுன்னு பொறுமையா பேசிட்டு இருந்தா ஓவரா பேசிட்டு இருக்க. உன்னை இங்கேயே சுட்டு கொண்டுட்டு அந்த இடத்த எங்க பேர்ல எழுதிட்டு போயிட்டே இருப்போம். பாக்குறியா? உண்மையிலேயே உனக்கு தைரியம் இருந்தா எங்க என்ன சொல்றா பாக்கலாம். எங்க பாஸ் இங்க அனுப்பும் போதே ஒத்துக்கிட்டா பார்க்க சொன்னாரு, இல்லட்டா கொன்னுட்டு தான் வர சொன்னாரு. உனக்கு இன்னும் 5 செகண்ட்ஸ் டைம் தரேன். ஒழுங்கா எங்க டீலுக்கு ஒத்துக்கோ. 1 2 3 விட்டு கை வலிக்குது. வலிக்கிறதுக்கு தான் பிடிச்சிருக்கேன். துப்பாக்கி வச்சு வரட்டுறீங்களா? நான் யாருன்னு தெரியாம கை வச்சிருக்கேன். நான் யார் தெரியுமா? யாரா நீ? இவனுங்களை இழுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைங்க. வாடா, வெளிய வாடா. வாடா. என்ன விடுடா. அயலி, உனக்கு ஒன்னும் ஆகலையே? ம்ஹும். கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே அர்ச்சனாவை என் கண்ணு முன்னாடி பார்த்த மாதிரியே இருந்துச்சு. அதே வேகம், அதே தைரியம், அதே புத்திசாலித்தனம். என் அர்ச்சனா இன்னும் சாகல. ஓ ரூபத்துல இன்னும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கா. நீ மட்டும் வரலன்னா என்ன நடந்திருக்குமோ? யார் இவங்கெல்லாம்? அன்னைக்கு பூமி பூஜை நடந்தப்போ வந்து பிரச்சனை பண்ணாங்கல்ல, அதே ஆளுங்க தான். அந்த இடத்த அவங்க பாஸ்க்கு கொடுக்க சொல்லி பேரம் பேசி பார்த்தாங்க. நான் முடியாதுன்னு சொன்னேன். அதான் இவ்ளோ பிரச்சனை. சரி சரி, நீ என் கூட வா.